டிஎன்பிசி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 500 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா, 12 மாணவர்களுக்கு சீருடை வழங்க 3000 ரூபாய் செலவாகுது எனில் 1250க்கு பெரும் மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை? அதாவது 3000 ரூபாயை வச்சு 12 பேர்த்துக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ 1250 ரூபாயை வச்சுக்கிட்டு எத்தனை பேர்த்துக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தான் கொஷினு. ஸோ இப்போ நம்ம எப்படி போட போகிறோம்னா, 3000 ரூபாய்க்கு 12 பேர்த்துக்கு வாங்கி கொடுத்தா 1250 ரூபாய்க்கு எவ்வளோ பேர் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை அடிக்கலாமா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கிட்ட அடிக்கலாம். இப்போ இதை நம்ம 3 டேபிள்ஸ்லேயும் அடிக்கலாம், இல்லை 5 டேபிள்ஸ்லேயும் அடிக்கலாம். இங்கே 5 டேபிள்ஸ்லேயே அடிக்கிறேன். 6 5s are 30, ஒரு ஜீரோ அப்படியே சேர்த்துக்கிட்டோம். இங்கே 2 5s are 10, மீதி பேலன்ஸ் ஒரு 2 இருக்குது. அப்போ 25 இருக்குது. 5 5s are 25. மறுபடியும் 5 டேபிள் அடித்தா 5 25, 12 60. இந்த ஒரு 12க்கு ஒரு 12 அடிச்சிட்டா மீதி 5 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ 5 மாணவர்களுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கி தரலாம். இல்லை இதை வேறு மாதிரி எப்படி போடலாம்னா, 3000 ரூபா இருக்குது, 12 மாணவர்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ 3000 ரூபாய்க்கு 3000 ரூபாயை 12 மாணவர்களால் டிவைட் பண்ணோம்னா ஒரு மாணவர்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு செலவு கிடைக்கும். அப்போ என்ன செய்யலாம்? இந்த இடத்துல ஒரு 3 3, நான் 3 12, ஒரு 3 3 0, மீதி 4 0 சேர்த்துருவோம். ஒரு 4 4, 2 4 8, மீதி 2 இருக்கும் 20, 5 4 20, ஒரு 0. அப்போ ஒரு மாணவர்களுக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டால் 250 ரூபா ஆகுது. அப்போ 1250 ரூபா நம்ம கையில் இருக்குது. அப்போ ஒரு மாணவருக்கு 250 ரூபா, 1250 ரூபாயை எத்தனை மாணவருக்கு வாங்கி தரலாம்? 4 250 கூட்டினா எவ்வளோ வரும்? 1000 வந்துடுதுங்களா? அப்போ இன்னொரு 250 கூட்டினா நம்மளுக்கு 5 மாணவர்கள் ஆயிடுது. ஸோ இப்படியும் போடலாம். ஆனால் பட் இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இது மனக்கணக்கில் போகிறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போகிறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும்.